அல்லாஹ் குர்ஆன்ல தெட்ட தெளிவா நெத்தி பொட்டுல வச்ச மாதிரி ஒரு வசனத்தை வைக்கிறான். என்ன வசனம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இது யகூலுல் வாலிமூன, அநியாயக்காரர்கள் சொல்லுகிறார்களாம். சரியா? இப்ப யாரு அநியாயக்காரன்னு முடிவு எடுத்துக்கிறீங்க. இது யகூலுல் வாலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒருவரை தான் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லி அநியாயக்காரர்கள் சொல்லி வந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொன்னது யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சுன்னு சொல்றவன் அநியாயக்காரன் அல்லாஹ் சொல்றான். நாங்க சொல்றோமா? திருமறை குர்ஆன் சூரா அல் இஸ்ராவுல 47வது வசனம். இதுல அல்லாஹ் சொல்றான், அநியாயக்காரர்கள் தான் நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று வாதிட்டார்கள். இப்ப யாரு அநியாயக்காரன்? நாங்களா சொல்றோமா? குர்ஆன்ல இருந்து எடுத்து சொல்றோமா? இதுல ஒரு கேள்வி அவர் வச்சிருக்கிறார், அது தனியா வாதங்கள் என்று சொல்றேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன செய்தி? லா யதுகுலுல் ஜன்னத ஆக்குன் வலா முஅமினும் பிசிஹ்ரின் வலா முதுமினு ஹம்ரின் வலா முகذிபும் பிகத்ரின். அதாவது எவன் ஒருவன் விதியை மறுக்கிறானோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். எவன் ஒருவன் சாராயம் நிரந்தரமாக குடித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் சுவனம் நுழைய மாட்டான். எவன் ஒருவன் பெற்றோருக்கு மாறு செய்கிறானோ அவன் சுவனம் நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வலா முஅமினும் பிசிஹ்ரின், சூனியத்தை உண்மை என்று நம்புபவனும் சுவனம் நுழைய மாட்டான். என்ன சொல்றாரு? சூனியத்தை உண்மை என்று எவன் நம்புறானோ அவன் சுவனம் நுழைய மாட்டான் அப்படிங்கிறாரு. சரியா? இத சொன்னா இது சாஃப்ட்வேர்ல இல்ல, நீங்களா கட்டின ஹதீஸ். அதுக்கு தான் இது ஸ்கிரீன் காப்பி எடுத்துட்டு வந்திருக்குது. சரியா? முஸ்னத் அஹ்மதுடைய எழுத்து பிரதி, கையெழுத்து பிரதியை கொண்டு வந்திருக்கு. இது சம்பந்தமான விரிவான விளக்கம் இந்த மாத அழைப்பு இதழ் விக்குது, அதுல போட்டுக்கிறோம். விரிவான விளக்கத்துக்கு பாத்துக்கிறீங்க. ஏன் சொல்ல வர்றேன் தெரியுமா? இந்த மூமினும் பிசிஹ்ர்ல சூனியத்தை உண்மை என்று நம்புபவன் சுவனம் நுழைய மாட்டான் அப்படின்னு நாம மொழியாக்கம் பண்ணினோமா, உடனே துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்து உங்களுடைய மொழியாக்கம் பிழை, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது அப்படி இப்படின்றாரா. அழைப்பு பத்திரிகையில ஒரு ஸ்கிரீன் ஷாட் போட்டிருக்கோம் பாருங்க. அவங்களோட உண்மை உதய பேப்பர்லயே இந்த ஹதீஸ் அவரே அப்படித்தான் மொழியாக்கம் பண்ணிருக்காரு. எப்படி? அவரே சூனியத்தை உண்மைப்படுத்துவன் சுவனம் நுழைய மாட்டான்னு மொழியாக்கம் பண்ணிட்டு நாம மொழியாக்கம் பண்ண மட்டும் பாத்தீங்களா? இவங்களுக்கு அரபி தெரியல, இப்படி இல்ல இதை மொழியாக்கம் பண்றது. நீங்க எங்களுக்கு முன்னாடி இப்படியே மொழியாக்கம் பண்ணீங்களே, உங்களோட உம்மா உம்மா எங்கட உம்மாடா சும்மாவா? எப்படி நாம சொல்லுவோம் இல்ல, உங்க உம்மா உம்மா எங்க உம்மா சும்மாண்டு. அப்படியா? இது நீங்க மொழியாக்கம் பண்ணினா சரி, நாங்க மொழியாக்கம் பண்ணினா தப்பா? ஒரே காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு, அதுதான் சரியா. அதே வேளையை நாம செஞ்சா பாத்தீங்களா அரபி தெரியல. அப்ப ஆலிம் சார் நீங்க இதே மாதிரி மொழியாக்கம் பண்ணீங்களே, உங்களுக்கு அரபி தெரியல. அப்ப எங்களுக்கு தெரியல நீங்க சொல்றீங்களே, இப்ப யாருக்கு தெரியல? இதனுடைய விரிவான விளக்கத்துக்கு இந்த ஹதீஸுக்கு இந்த மாத அழைப்பு இதழை, டிசம்பர் மாத அழைப்பு இதழை பாருங்க. ஏன் சொல்ல வர்றேன் தெரியுமா? சூனியத்தினால் பாதிப்பு ஏற்படும் என்று எவன் நம்புகிறானோ அவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். நாங்க சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள், சுவனம் அவர்களுக்கு ஹராம். அப்ப என்ன அர்த்தம்? சூனியத்தை நம்புறவன் முஸ்ரிக்ண்டா வழங்குதா? முஸ்ரிக்கு சுவனம் ஹராம். அதே மாதிரி இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சுவனம் நுழைய மாட்டாங்கங்கறாங்க. இந்த ஒரு குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் போதாதா? லாலிமீன்கள் அநியாயக்காரர்கள் தான் நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்ற வசனமும் இந்த ஹதீஸும் போதாதா இது வழங்குறதுக்கு? போதும். ஆனா என்ன முடிவெடுத்துட்டாங்க? நீங்க என்ன சொன்னாலும் உண்மை